அண்ணா 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 அன்னைக்கு தவறான வார்த்தை பேசக்கூடாது. இடம் பொருள் ஏவல். யாருக்கிட்ட எப்படி பேசணும்? வயசானவங்க சின்ன பசங்கிட்ட எப்படி பேசணும், ஆம்பளைல கண்டா எப்படி பேசணும் அப்படி என்று சொல்லி பக்குவம் இருக்க வேண்டும். உண்மைதாயமா இன்னொரு நாள் நான் இங்கேதான் ஒரே சின்ன சப்தி அப்படி இடம் பொருள் ஏவல் யார் இடத்துல எப்படி பேசணும், மேல் வரப்பு கீழ் வரப்பு. அப்படி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பெண்ணா பிறந்தா புத்தி வேணும், ஆண்களா பிறந்தா அறிவு வேணும். ஆமா அப்படி இந்த சபை முன்பதாக எத்தனையோ பேர் அமர்ந்திருக்காங்க. அறிந்தவர் தெரிந்தவர் தெரியாதவர் புரிந்தவர் புரியாதவர் வேத புராணங்களை கற்றவர்கள் நன்னூல் இதிகாசம் உணர்ந்தவர்கள் நாவலர் பாவலர் யாவற்ற பேரும் தாய் தந்தைமார்கள் படித்த மாணவ மாணவியர்கள் வாலிப நண்பர்கள் இளைஞர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபை சபை முன்பதாக எடுத்து டைம் இருக்கிறேன். யாரு யார பார்க்கணும் என்னுடைய விளக்கம் எல்லாம் கேட்டியா? நீ சொன்னியா சொன்னியா சொன்னியா
பிறந்துவிட்டால் அடையாளம். அடையாளம்னா நமக்கு ஒரு உரிமை. ஆமா, அது நம்ம பேரா இருக்கலாம். ஆமா, படித்து வாங்கிய பட்டமாக இருக்கலாம். இதுதான் அடையாளம். ஆமா. பின்னாடி சேர்த்துறாங்களே பேர் என்ன? பழனியா? பழனிக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சேர்த்துறாங்க. பழனிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா MP. பின்னாடி சேர்த்துறாங்களே இனிஷியல் முன்னாடி சேர்த்துறாங்க. பழனி இன்னாரு அண்ணாரு அவங்க அவரு இவர்லப்பா பழனி வேறு உருவேஜயம் உயர்த்துவார ஆய்வு இருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர் இதே உள்ளூர் மாநகரத்தை சார்ந்த முருகன் ஐயா விழாவிலே கலந்து கொண்டு வாசபையிலே பணத்தை கொடுத்து வார்த்தை வேண்டும் என்று சொல்லி நரசிம்ம சாமி மேல் பணம் கொடுக்க நரசிம்ம சாமியாகப்பட்ட கோமலவள்ளி. கோமலவள்ளி கோமலன்னா அதுக்கு அதான் டக்குன்னு சொல்லிட்டுக்குவேன். அதுக்கு ஒரு அப்படி அழகு கோமலன்னு சொன்னால் அழகு. அதெல்லாம் எப்படி எப்படி அந்த ஒரு வார்த்தை நாலு பத்தி எத்தனையோ வார்த்தை வருது. அப்படி என்றால் அழகோடு பிறந்தமையால் பெண்கள்னாவே அழகுதான். பெண்ணுன்னாவே பேயும் மனமிறங்கும். பெண்கள் பேயும் மனமிறங்கும். அதனால அரிது அரிது மானிடராய் பிறத்தல இருந்து அதனினும் அரிது கூன் குருடி பேரு நீங்கி பிறத்தல இருந்து. உண்மைதான். அம்மையார் சொன்னபடி இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தோம். இந்த குறையோட பிறந்தா அதோட பாவப்பட்ட ஜென்மம் இது எதுவும் கிடையாது. உண்மைதான். இந்த பாவப்படாத ஜென்மமாக எத்தனையோ நிறைகளோடு பிறந்தாலும் பாவ செயலை செய்யாம இருக்கணும். அப்படி என் தந்தையார் விளக்கக்கூடிய யாரு மதுசூதர மன்னனுக்கும் தாயாராய் விளக்கக்கூடிய மதனவள்ளி அம்மாவுக்கும் ஒரே ஒரு ஒப்பற்ற பெண் குழந்தையாக பிறந்தால் கோமலவள்ளி. அழகு நிறைந்த பெண்ணாக இருந்தியா கோமலவள்ளியின் பேர் வைத்திருந்தாலும் இந்த சபை முன்பதாக எப்படி வர எப்படி அழகு தலை கொடுங்க. இந்த சபையில் வந்திருந்தாலும் எனக்கு ஒரு தோழி இருக்கா. எத்தனையோ பேரு சங்கங்களுக்கு இருக்குன்னா தலைவன் இருந்தா தலைவி இருந்தே ஆகணும். அந்த தலைவிக்கு தோல் இருந்தே ஆகணும். அப்பதான் அந்த காதல் ஏற்படும். இப்பதான் கல்யாணம் தருணம் மறுமூசி அந்த மூசி. இதுக்கு முன்னதாகலாம் எங்க காலத்துல எல்லாம் உடன்போக்கு ஆசைப்பட்டா அவங்களோட தான் வாழணும். கந்தர்வ திருமணம். மனசுக்கு மரத்தை பிடிச்சா மாலை மாத்திப்போம், சந்தோஷமா வாழ்வோம். தோழி இருக்கா கூட்ட வாழியா
ஒண்ணும் பண்ணல சும்மா தான் அண்ணா அண்ணா வார்த்தை எவ்வளோ நீ அண்ணா அண்ணா என்னன்னு போட்டு நாலு கூட அண்ணா தான் சொல்லுவாங்க. இல்ல நாயே அண்ணா தப்பா எல்லாம் பேசாது. நான் பேச மாட்டேன். வரும்போது எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இது என்ன ஊரு? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வண்ணாத்திப்பட்டி. வண்ணாத்திப்பட்டிக்கு ஆட்டத்துக்கு போறேன். அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாம் சரியில்லை, முக்கியமா அந்த பப்புனு பையன் சரியில்லை, யாரு கையிலயும் பேசாதன்னு எங்க அம்மா வரும்போது சொல்லி நல்ல குடும்பமா அவங்க மாமனார் சத்தியமா சொல்றேன். காசு கொடுத்து வாத்துறவங்க பஸ் தம்பி வராது பேர் சொல்லி பேர் மட்டும் எடுத்துக்காங்க அப்புறம் பேருக்கு வாத்திக்கலாம் ஒரே மட்டும் வாத்திக்கலாம் போயிடலாம். சத்தியமா சொல்றோம், உங்க குடும்பம் மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இருந்தா எல்லா பிள்ளைங்களும் சுத்தமா இருக்கும். எங்க மாமனார் கூட வரும்போது காக்காரங்க சொல்லி அனுப்பிச்சாரு, என்னன்னு யாரு கையிலயும் பேசாதேன்னு. உங்க மாமனாரு? ஆமா, லைசன்ஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எனக்கு வேலை இல்லாத போச்சு. சொல்லு. ஏமா அதுக்கு நான் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, அம்மா வண்ணாத்துப்பட்டிக்கு ஆட்டத்துக்கு போறேன், என்னால யாரு கையிலயும் பேசாத இருக்க முடியாது, நான் எப்படிமா இருக்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, யாருக்கிட்ட என்ன பேசுறதா சொல்றோம், உங்க அம்மா நல்லதா தான் சொல்லிருக்கோம். ஆமா ஆமா, அது எங்க அம்மா என்ன சொன்னாங்க, யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னா 1000 ரூபாய் வாங்கி யாருக்கு இருந்தாலும் பேசுறாங்க. குடும்பத்துடைய சிந்திய வைக்க 1000 ரூபாய் வாங்கிட்டு பேசணும். உங்க லோக்கல் மாமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு நோண்டுதியா? நோண்டுதுன்னா பார்த்து புண்ணாயிர போகுது. உன் மேல எனக்கு ஆசையா வருது. எப்படி வருது? நான் உன்னை லவ் பண்றேன். லவ் பண்ணாதம்மா, பின்னாடி பண்ணிட்டா நீ லவ் பண்ணா நான் உன்னை காதுல வைக்கிறோம். வாயா சொல்றேன். அது சட்டப்படி போட்டானே சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால. உன்னை பார்த்த உடனே மத்தாளக்காரோ உட்காந்து அடிச்சு உடனே மத்தாளத்தை அவரு எங்க அண்ணா ஒண்ணுனா ஒண்ணுனா ஓடி ஒண்ணுனா ஓடி வந்து பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? சொல்லுமா சொல்லுமா சின்ன புள்ள காலோட துருடி கழிச்ச புள்ள சின்ன புள்ள காலோட துருடி கழிச்ச புள்ள அடிப்பி கிடைக்க சின்ன புள்ள அந்த பிள்ளை போறவோ வீட்டாரே உட்பாட்டே ஆமா காலோட துருடி கழிச்ச புள்ள சீக்கிரம் சின்ன புள்ள ஆமா வீட்டாரே உட்பாட்டு பாட்டு பாடுறீங்க பாட்டு பாடு. பாடு இதை பார்த்தா பாட்டு வேலை பாடு. எப்படி இருக்கு தெரியுமா? வாயா சொல்றேன். கலந்து வாயா, ஜபப்பட்டே உள்ள வாயா. வரமெல்லாம் ஒதுங்கி வாயா. நம்ம ஓடி போற ஜாதினா. வந்தாலும் வாயா, மதுராஜ் மாமன்.
சேலத்துக்கு போய் என்ன பண்றது? உன்னை பைபாஸ்ல நிறுத்த முடியும் நான். ஆளுக்கு ஒரு காசு லைட் வாங்கி கொடுத்தா இவளையும் கொண்டு போய் நிறுத்தணும். சரி, பேசிய வார்த்தைகள் போகட்டும். என்னுடைய பேர் அம்மா பேர் என்ன? 2 நாள் ரோடுக்கு வந்துச்சு. அது ஒண்ணு மட்டும். ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்களா? என்ன பேரு? மதனவல்லி. ஆமா. அதுக்கு பின்னாடி பாத்தீங்களா? வந்தா கோமனவல்லி. அந்த அம்மாக்கு தோழி. ஏமா உங்க வள்ளி வந்து கோமனம் தான் காட்டுறாங்க. அப்படிதான் பேரு. ஓமனவல்லி. அந்த அம்மாக்கு தோழியா இருந்தாலும் எனக்கு ஒரு பேர் இருக்குது. சொம்பி. என்ன பேர் தெரியுமா? சந்தியா. எந்த சந்தில? எந்த சந்தில? என்னோட பேரு சந்தியா. சந்தியாவா? என் ராணி அம்மா இருக்கு அழைப்பு போய் இருந்தா போய் சொல்லிட்டு வரணுமா? பள்ளிப்பட்டியை சேர்ந்த எங்கள் ஐயாவாக விளங்கக்கூடிய தங்கவேலுக்கு அவர் குறிப்பிட பழக்கமாகப்படுது. எல்லாம் அல்ல விளங்கக்கூடிய காளியம்மன் மீது பணம் கொண்டுங்கிறாங்க. அவர் இல்லத்தில் குடியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டும் அவளால் கொடுக்கப்படும் நாடகமன்றத்துக்காக அதே கோவிந்தன் ஐயா கொடுக்கக்கூடிய பணமாக்கப்படுது. தன் மகனாக விளங்கக்கூடிய மகேந்திரன் இருந்து விட்டாரு அப்படின்னு மிக மனவர்த்தத்தோடு பணம் கொண்டுங்கிறாங்க. செத்தனத்துல செங்கனி பூக்கணும், மாநிலத்தில் மல்லிகை பூக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டும் அவளால் கொடுக்கப்படும் நாடகமன்றத்துக்காக அதே முனிசாமி கொடுக்கக்கூடிய பணமாகப்படுது. தன் மகன் சக்திவேல் இருந்து விட்டாருன்னு சொல்லிட்டு மிக மனவர்த்தத்தோட பணம் கொண்டுங்கிறாங்க. தெய்வீக பதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி. அந்த 4ஆம் பதி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டும் அவளாலும் கொடுக்கப்படும் நாடகமன்றத்துக்காக என்ன பேரு? சஞ்சீவி கொடுக்கக்கூடிய பணமாகப்படுது. தன் கிருஷ்ணன் ஐயா இருந்து விட்டாருன்னு சொல்லிட்டு மிக மனவர்த்தத்தோடு பணம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவனாக விளங்கக்கூடிய அவர் இல்லத்திலே குடியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டும் அவளால் கொடுக்கப்பட்ட நாடகமன்றத்துக்காக அதே மாதவர்குலம் மங்கையாக விளங்கக்கூடிய மங்கம்மா அம்மையார் கொடுக்கக்கூடிய பணமாகப்படுது. நரசிம்ம சாமி மீது பணம் கொடுத்துக்கிறாங்க. அவர் இல்லத்துல குடியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டும் அவளால் கொடுக்கப்பட்ட ஏமா இறந்து விட்டா ஒரு போலா அந்த வேலைக்கு சொன்னாங்கம்மா. என்ன சொன்னாங்க? சுறுசுறுப்பா வர சொன்னாங்க. போலாம்.
வரங்களை படித்து கொண்டு வந்து பாதத்தில் வைத்து என்னுடைய தோழி சத்யா ஏகப்படி வணக்கம் ஐயா. மரியாதை என்பது இதுதான். ஆமா பொறுத்துங்களா வணங்குதல் என்பதுதான் மரியாதை. ஞான தீட்டு போடுறத கல்யாணம் ஒரு பாட்டு பாடுங்க அவங்களாம் திருநெல் பாடுங்க நல்லா இது ஞான தீட்டு போடுறத கல்யாணம் ஞான தீட்டு சுபேந்திரம் ஞானதீர் சொந்த சிறுபை தானே நீங்களே நாகலமா பேரன் பேத்தி சேத்தியா ஞானதீர் குடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது பெரிய பெரியாக இருந்தாலும் செய்தற்குரிய காரியம் பெரிய விஷயம். இந்த பணத்தை கொடுக்கணும். தாத்தாவா இதற்குரிய ஞானதீர் எங்க பேத்தி இல்லனாலும் எங்க பேத்தி காளியம்மன் மேல பணம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி காளியம்மன் மேல பணம் கொடுக்க அந்த குழந்தைக்கு அம்மனாகப்பட்டவள் படிப்பு கொடுக்க வேண்டும், செல்வத்தை கொடுக்க வேண்டும், நோயற்ற வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து காளியம்மன் காத்தாள வேண்டும் சொல்லி காளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அவளால் கொடுக்க வேண்டும் நாடகம் எடுத்திருக்காங்க. தோழி என்னுடைய பாதையை படித்திருந்தாலும் நீ எப்படி இருக்க வேண்டும் உனக்கு எனக்கு ஒரே வயசு தான். எப்படி ஒரே வயசு தான். தோழியாக இருந்தாலும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கான்னா எனக்கும் ஒரு வயசு தான். எனக்கு 47. எங்களுக்கு இப்பதானே 16 வயசு. தெரியலையா? எனக்கு இப்பதான் 12 நடக்குது. இப்பதான் 40 சத்தியமா சொல்றேன். மீஸ் கூட மாலிக்கல் பாரு பாரு இழுத்துருந்தே போட்டு சேவ் பண்ணிட்டான். அப்படி தோழி சொல்லியிருந்தாலும் நம்ம இருவரும் 2 தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆசை பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த வயசுல நம்ம பள்ளிக்கூடத்துல சென்றா கூட நண்பர்கள் சந்திக்கிறோம். அந்த நண்பர்கள் எத்தனைதான் உறவு இருந்தா அப்பா இருந்தாலும் அப்பான்றது ரத்த சொந்தம், அம்மான்றது ரத்த சொந்தம், அண்ணன் தம்பின்றது கூட பிறந்த சொந்தம், நண்பன் ஒரு சொந்தம் பத்தியா. இன்னொரு சொந்தம் கீதுமா முக்கியமான சொந்தமே அதுதான். என்ன சொந்தம்? ஒரு பொம்பளையா பிறந்தா ஆம்பளையா மூட்டு சொந்தம்னு சொல்லலாம். அதே இன்னொன்னு வச்சுக்கலாம். பொம்பளையா பிறந்தா இதே மாதிரி இவ்வளவு மாதிரி ஆளுங்க எப்படி தெரியுமா? எப்படி மிண்டக்கார மூட்டு சொந்தம் வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுப்பாங்க. எப்படிமா ஏன்னா நான் கேட்க மாட்டேன். தோழன் எனக்கு தோழன் இருந்தாலும் பெண்களா பண்ணா தோழிதான். எனக்கு உயிர் போனவன் நீ, உனக்கு உயிர் போனவன் நான். எப்பொழுது இணை பிரியாம இருக்கணும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல எங்க அம்மா எடுத்திருக்காங்க. அம்மாவை பார்ப்பதற்கு 2 பேருமே போலாம். போலாமா? போலாம். கையை
கல்யாணம் பண்ணா ஒரே வருஷம் நட்டு புல்லு பெற்றுவேன். அப்படி இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு வயசுக்கே வரலடா. வயசுக்கு வரல. நான் வர வச்சிடறேன். ஐயோ தெரியாது. எப்படி வர வைக்கும்? எப்படி வர வைக்கும்? நாலுசாரம் உண்டாயிட்டே வயசுக்கு வர்றதுக்கு நான் தான் வர வச்சுக்கிறேன். நீதான் வர வச்சியா? டாக்டரா இருக்க நீ. நான் டாக்டர் கூட எடுக்கிறது நாட்டு மருத்துவம் சரியா? செனவூசி போடுறான். எப்படி வயசுக்கு வர? சத்தியமா செனவூசி போடுறோமா? எப்படி வயசுக்கு வர வைக்குவ? வயசுக்கு வர வைக்கிறதா? என்னை நேரா கூட்டிட்டு போறது. எங்க? நேரா தருமபுரி பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாருன்னா வயசுக்கு வரல எழுதுவாங்க. முக்கியமா 70 வயசுக்கு மேல யாரெல்லாம் வயசுக்கு வரல எல்லாரும் எழுதுவாங்க. போய் நேரா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் கூட்டிட்டு போறேன். போயிங்க. சொந்தமா ஆட்டோ வச்சிருக்கிறோம். அந்த ஆட்டோவுல உங்க எல்லாரையும் ஏத்திக்கிறது. ஏத்திக்கணும். நேரா வந்து கோதுமை பைபாஸ் ஆன வரணும். அப்புறம் பைபாஸ் ஆன போயிட்டு அதுக்கு முன்னாடி தருமபுரியில டார்ச் லைட் காட்ட போய் லைட் வாங்கிக்கணும். லைட் போற இடத்துல முள்ளுக்குள்ள குத்திட்டா செல்போன் வச்சிருக்கணும். அதெல்லாம் வேஸ்ட். அது வெளிச்சு கம்மியா இருக்கும். அப்புறம் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட் வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஆளுக்கு ஒண்ணு கையில கொடுத்து ஒரு 10 அடிக்கு ஒரு ஆள் நிறுத்திடுறது. 10 அடிக்கவா? நேரா லாரிக்கார் வரும். அப்ப லாரிக்கார வந்தா வயசுக்கு வந்துருவா? என்ன வந்தாதான் வயசுக்கே வர முடியும். அப்புறம் அந்த லாரிக்கார வரும்போது பான் ஆறு அடிக்கும். நீ என்ன பண்ணணும்? அப்படியே டிக்கு டிக்கு லைட் ஆஃப் பண்ணி போடணும். அப்ப வயசு வந்துருவா? அதுக்கு மேலதான் விஷயமே. லைட் ஆஃப் பண்ணி போட்டா வயசு வந்துருவா? ஒரு டைம் லைட் ஆஃப் பண்ணி 1000 ரூபாய் காசு கொடுக்குவான். 1000 ரூபாய் வாங்கினா வயசு வந்துருவா? என்ன 1000 மட்டுமா? ஒரு டைம் ஆஃப் பண்ணி 1000 ரூபாய். அவன் 2 டைம் ஆத்தனா 1000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டான்னு அர்த்தம். ஒத்துக்க மாட்டாங்க அர்த்தம். அப்புறம் நீ 2 டைம் ஆத்தனா 500 ரூபாய்னு அர்த்தம். 500 ரூபாய். அவன் ஒரே டைம் ஆஃப் பண்ணி போட்டானா பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீ வயசுக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் வந்துருவா? நேரா வருவான். வண்டியை நிறுத்திட்டு வருவாங்க. புல்லுக்காட்டு கூட்டிட்டு போவான். அப்படியே உடைய போய் காஞ்ச மாடு கம்பு பண்ணி தூங்க அப்படி ஏறுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீ வந்துருவ. ஏதோ ஜனம் தெரியாத காணாம போது போயிடு. போடா. அம்மா ஓ அம்மா உங்க அம்மா அது பண்ணதுனால தான் நீ வந்த. அம்மா 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 ஓடி ஓடி ஓடி. உங்க அம்மா செவுட்டுமா? என்னடா தூங்கறா வந்துடுவேன். ஒரு நாள் என்ன இடுப்புல தூக்கி வச்சிருக்கியா? தூங்க மாட்டேன். அப்பெல்லாம் மட்டும் குஞ்சுக்கு மொத்தம் கொடுத்து நீ கொடுக்க மாட்டேன். அப்ப சின்ன புள்ள நீ இப்ப பெரிய புள்ள ஆயிட்ட. பெருசை. ஆமா. உன தூக்கன பஞ்சாயத்து தூக்கறானா டேய். மகனே அம்மா தூக்கனால சாய்ங்கடா போ. அடே மகனே வாடா.
ஆமா அம்மா, உங்க மனசை வணக்கமா. ஓய்வு பிறந்து வந்தோம் அடிவாடி அம்மா என் பாதனை பழுதபடியால் பூவும் பொட்டோடு ஆண்டவன் துறை கொண்டு தீர்க்க சுமரே வாழ வேண்டும். அம்மா, நீ சொன்னல பூவும் பொட்டோட வாழணும் மக. ஆமா மக, பூவும் பொட்டோட இருக்கணும். அம்மா பொட்டு வச்சிருக்கணும். வச்சிருக்க. பூவே இல்லம்மா, பூ வச்சிடணும். அம்மா சீக்கிரமா. இது எல்லாரும் கழிச்சுட்டு போ. எப்படி வச்சிடக்கூடாது. எனக்கு பிடிச்சது மல்லிப்பூவை. ஏமா எனக்கு பிடிச்சது மல்லிப்பூவை. மல்லிகைப்பூ அண்ணா. பூம்பு வாடகை திரும்பி திரும்பி என்னோட பூவும் அதே தான். இது வந்து ஜாதி மல்லிதான். மகளே ஆதி மல்லியோ மகளே அம்மா உனக்கு பூ வச்சுக்கிறேன். சொல்லுமா எம்மா நல்லா இருக்குதா? எம்மா நல்லா இருக்குதா பூவு? எங்க அம்மா வச்சிருக்க பூவு நல்லா இருக்குதா இல்லையா சொல்லி வாய்த்தாருங்க. நல்லா இருக்குதா? எங்க அம்மா யா ஐயோ அப்படி இருக்கும் போது நான் கூப்பிட்டு நீ என்ன சொல்லு அம்மா அப்படி இருக்கும் போது உன்னை வாத்தி வர கொடுத்தேன். வாத்தி வர கொடுத்திருந்தாலும் ஆமா. என்ன சின்ன பிள்ளைய எப்படி எல்லாம் தூக்கி வளர்த்தியோ ஆமா. அதே மாதிரி என்ன தூக்கி ஒரு ரவுண்டு வந்தாதான் நான் ஒத்துக்குவேன். ஏய், என் அம்மா என்ன தூக்கி நடக்கும்போது அம்மா தூக்குமா? ஆமா அம்மா வரட்டும். அதெல்லாம் முடியாது. ஒரு ரவுண்டு வர விட மாட்டேன். அம்மா தூக்குமா? எனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். ஆமா நேற்று ராத்திரி 12 மணிக்கு மகாராஜா கிட்ட உனக்கு என்ன வேலை? கட்ல கிரிக்கு முறிக்கு சத்தம் வந்துச்சு. எப்படி பாருமா பேசுது? ஏமா அங்க பாரு. ஏமா எங்க புள்ள மட்டும் சொன்ன பேசி கேட்கணும்னு வச்சுக்க. ஆமா அம்மா கூதியான ஒப்பந்தம்
அப்படி இருந்தாலும் இது என் கலர் வாய்ப்பு கலரை பார்க்கணும் ஏண்டி நீ வரங்க நிறு போய் அப்பா உங்க அப்பா பார்த்துட்டு வர சரிம்மா அப்புறம் கூப்பிடுறேன் என்னதான் இருந்தாலும் அம்மா வந்து பாக்குவாங்களா அம்மா என்ன பண்ணும் அம்மா உள்ள போயிட்டு இங்க பாரு இதே மாதிரி பண்ணனு வச்சுக்க நீ போனதை வீட்டுக்காரங்க சொல்லி தாத்தா மாதிரி எனக்கு ஆமா அப்படி இருக்கும்போது இன்று தினம் கனவு அழைப்பு கனவு நான் பார்க்கணும் சொல்லிட்டு வரட்டுமா ஓடுறேன்